சார் வெளிப்படையாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு திரு காடேஸ்வரா கொடுக்குறாரு. சரிங்களா? இது எந்த அரசியல் கட்சியும் நடத்தலை, நாங்கள் தான் நடத்துகிறோம், இந்து முன்னணி தான் நடத்துகிறதுன்ட்டு. ஆனால் இந்து முன்னணி எடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை விட இதில் பிஜேபி எடுக்கிறதை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது எங்களால். இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்யுங்கள் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்ட்டு புரியுது. நாகநந்தினி சொன்னாங்க இல்லையா தொடக்கத்தில், தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது, எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு கடவுளை கையில் எடுத்து அரசியல் பண்ணதில்லை, மாநாடு நடத்தினதில்லை. இதை பாஜக மட்டும்தான் பண்ணுது, பின்னால் இந்து முன்னணியின் போர்வையில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஏன் சொல்கிறேங்கிறது நான் புரிஞ்சிடறேன். நீங்கள் வந்து 2020 கொரோனா காலகட்டத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுறதுல கொஞ்சம் சிக்கலானது. அப்போது கொரோனா கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தபோது திரு மரியாதைக்குரிய முருகன் தான் மாநில தலைவர். அப்போது அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, ஹிந்து முன்னணி என்ன முடிவெடுக்குதோ அதுதான் எங்களோட பாஜகவோட முடிவு அப்படின்னாரு. பல விஷயங்கள்ல அப்படிதான். இதுவும் இந்து முன்னணியை பின்னால வச்சுக்கிட்டு இது மொத்தத்தையும் நடத்துறது பாஜக தானே. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? வேற எப்படி நினைக்கணும்? நான் தான் விளக்கமா சொல்லிட்டு கேட்கிறேன், அப்புறம் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னா சார் ஒரு விஷயம் சார், அரசியல் அடையாளங்கள் என்பது வேறு. ஆனா ஒரு மனிதனுடைய மத அடையாளங்களை மாற்ற முடியாது. அரசியல் அடையாளம் நீங்க எந்த மதத்தை சேர்ந்த எந்த கட்சியிலும் இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் அந்த மதத்தினுடைய நாகாநந்தினி இந்து இல்லை என்று சொல்ல முடியுமா? நாகாநந்தினி இவ்வளவு பேசுறாங்களே, நாகாநந்தினி அவளை இந்து இல்லை என்று சொல்ல முடியுமா? இவர்கள் பொட்டு வைக்க போறவங்க மட்டும் தான் இந்துவா? ஒரு நிமிஷம் சார், முருகன் மாநாட்டுக்கு போறவங்க தான் இந்துவா? நீங்க யாருங்க இந்துக்கு சர்டிபிகேட் கொடுங்க? நீங்க யாருங்க இந்துங்கிறது முதல்ல யாருங்க? முதல்ல இல்ல 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 இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்துனா யாரு சொல்லுங்க? யாருங்க இந்து? மக்களுடைய யாருங்க இந்து? சார் நான் வரேன் உங்ககிட்ட வரும்போது நீங்க பேசுங்க. பெரும்பான்மை மக்களுடைய சமயங்களை கொச்சப்படுத்தி சனாதனத்தை டெங்கு மாதிரியும் கொசு மாதிரியும் ஒழிப்போம், அப்படி ஒழிப்போம், இப்படி போகணும், இவ்வளவு கேவலப்படுத்தி அல்லோல்படுத்தி கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தி அவர்களுக்கு எல்லாம் அடைக்கலம் கொடுத்து கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நான் வரேன் சார், உங்ககிட்ட வரேன் சார், வரும்போது பேசுறேன். திருமுருகராட்டு படையில திருப்பரங்குன்றம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது முருகனுக்கு தான் சொந்தம் சொல்லிருக்கிறாங்க. அது நீங்க எப்படி சிக்கந்தர் என்ற நிலைப்பாடு நீங்க உருவாக்குறீங்க? இப்போ திமுக ஆட்சி அமைக்கின்றது, அறநிலைத்துறை வந்து என்ன பண்றீங்க? உங்களுடைய மன நோக்கம் என்ன? உண்டியல் எனக்கு, சாமி உனக்கு. தமிழ்நாட்டில் வந்த பிறகுதான் 7032 கோடி ரூபாய்க்கான நிலத்தை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. கோயில்களுக்கு குடங்களுக்கு நடத்தியிருக்கிறது. இதுல கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையா? இந்துவா கிறிஸ்தவனா ஒரு நிமிஷம் அரசாங்கம் இருக்கிற பிரச்சனை மாறாக நம்பிக்கையை பயன்படுத்தி வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. அவர் அசிங்கமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணம் தான் ராமன் போன்றவர்கள் எல்லாம். இவ்வளவு சொல்றீங்களே, இவ்வளவு நீங்க சொல்றீங்களே, வைகாசி விசத்துக்கு ஏன் பிறந்தாலும் ஏன் நீங்க வாழ்த்து சொல்லல? வைகாசி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இந்த நாளே சார், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விடுமுறை விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை விடுகிற மத்திய அரசாங்கம் வைகாசி விசாகத்துக்கு விடுமுறை விடவில்லை. முருகன் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா? விநாயகரை கொண்டாடுறீங்களா? இந்தியாவிலேயே எத்தனோ அரசியல் கட்சி ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகம் சமயங்களை சிதைத்து சமுதாயங்களை கொச்சைப்படுத்தி ஆட்சியில் வர வேண்டும் என்று அவருடைய நிர்பந்தம். ஆகவே சார், தென்னகத்தில் இந்த மாநாடு நோக்கம் அமைதியா இருங்க. தென்னகத்தில் 10 நாடாளுமன்ற தொகுதி, அதுல 5 நாடாளுமன்ற தொகுதியில 2வது இடத்துல வந்திருக்கிறோம்.
அப்ப தென்னகத்தில் ஆன்மீகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் கலாச்சாரம் உருவாகிவிட்டது. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு ஆன்மீக போதனை கொடுங்கள், கலாச்சார பண்பாடை உருவாக்கி விடுங்கள். அப்படி இருந்தால்தான் கந்தசேஷ கவசம் படிங்க, கந்த சண்முக கவசம் படிங்க. அப்படிதான் படிக்க மாட்டேங்கிறீங்க. தமிழுக்கு தோன்றியதா பாம்பன் பாபராசாமி, வள்ளலாறு, திருப்பனந்தாரியோட வரலாற்றுகளை எந்த கோயிலாவது விற்கிறாங்க? இறை செல்வன் சொல்றாங்களே, இறைவனை புகழ் பாடக்கூடிய எந்த கோயிலாவது அறந்துளைத்துறைய கோயில் கலாச்சார பண்பாடு முருகனுடைய அறுவடை அந்த மாநாடு தான் அமையும். ராமன் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க பேசி முடிச்சிட்டு நீங்க அப்புறம். நான் ஒரு ஒரே நிமிஷம் சார், நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார். நீங்க பேசி முடிச்சிருங்க, நடுவில் அவர் பேசும்போது குறுக்கிடாதீங்க. சரியா? சொல்லுங்க சார். இப்போ ரெண்டு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இப்போ கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையாங்கிறது இல்லை பிரச்சனை. இந்த அரசாங்கத்துக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா இல்லையாங்கிறதான் கேள்வி. இல்லை, திமுக அரசுக்கு அரசியல் சட்டமும் படிக்காம வாங்கி சார். சார் இப்ப நீங்க நாடகம் அரசியல் நாம நடந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். சபை நாகரிகம், அரசியல் நாகரிகத்தை கடைபிடிங்க. உள்ளத்துல கிடையாது சார். அவங்களுக்கு ரவிக்குமார் மிக சிறப்பா சொல்லிட்டாருங்க. ரவிக்குமார் இது வந்து பாஜக அரசியல் நோக்கத்தோட நடத்துன்னு சொல்லிட்டாரு. ராமனும் ஆரம்பத்திலேயே அரசியல் நோக்கத்தோடு தான், அரசியல் நோக்கத்தோடு நடத்துகிற ஒரு மாநாடுன்னு சொன்னது மிகச்சரி. அதை நான் பாராட்டுறேன். ராமன் வாயிலிருந்து அது வந்ததுக்காக. முதல்ல நீங்க 2-3 கேள்வி கேட்டீங்க. இது அரசியல் மாநாடு இல்லனா ஏன் அமித்ஷா அதை பத்தி பேசணும்? இது அரசியல் மாநாடு இல்லனா கொஞ்சம் அமைதியா ஏங்க நயினார் நாகேந்திரன் போய் தொடங்கி வைக்கணும்? அரசியல் விழா இல்லனா இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் தெளிவா சொல்றாங்க. மதச்சார்பற்ற அரசாங்கம் என்று சொன்னால் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் கடைபிடிக்க கூடாது என்பதுதான் மதச்சார்பற்ற அரசாங்கம். அதை புரிஞ்சுங்க. அரசியல் சட்டத்தை மதச்சார்பற்ற அரசாங்கம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு எந்த மதமும் கிடையாது. அந்த அரசாங்கத்தில் இருக்கிற குடிமக்கள் எந்த கடவுளை வேண்டும் என்றாலும் வணங்கலாம், எந்த சாமிக்கு வேண்டாலும் விழா நடத்தலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு மதம் இல்லை, அரசாங்கத்துக்கு மதம் இல்லை. இது மதச்சார்பற்ற அரசாங்கம். அடுத்தது அரசியல் சட்டத்தில் 51வது பிரிவு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது சார். ஒரு சயின்டிபிக் ஃபெர்வர், ஒரு விஞ்ஞான சம்பந்தமான விஷயங்களை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று. ஆனா இந்தியாவில் என்ன நடந்தது தெரியுமா? கொரோனா வந்தப்போ கொஞ்சம் பசுமாட்டு மூத்திரத்தை குடிங்க, சாணியத்தை கன்றா போடுங்க, மணி அடிங்க, ஓடுனாங்க. ஓடிச்சா கொரோனா? ஊசி போட்ட பிறகு கொரோனா நின்றுச்சு. அது நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் விஞ்ஞானம். அதனால வந்து அப்பாவி மக்கள் சார், ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். மியூட் பண்ணுங்க ராமன். அப்பாவி மக்களுடைய பக்தியை, அப்பாவி மக்களுடைய கடவுள் நம்பிக்கையை ஓட்டாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது அமித்ஷா வந்தாலும் சரி, மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்க தலைகீழாக டெல்லியில இருந்து கன்னியாகுமரி வரையில் ரத யாத்திரையில் தலைகீழாக நடந்து வந்தாலும் 2026 திமுக தலைமையிலான ஆட்சிதான் அமையும். பாஜக மீண்டும் மண்ணை கவ்வும். ஓகே சார், ஓகே.